நெல்லை காந்திநகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பாளையங்கோட்டை மற்றும் பேட்டை நிலைய அலுவலர் சுந்தரம். பாலை புனித சவேரியார் கல்லூரியின் விளையாட்டுத்துறை தலைவரும் துணை பேராசிரியருமான அதிசயராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவத்தினர். பள்ளி தாளாளர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். ஆழ்வார்குறிச்சி குட்ஷெப்பர்டு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அந்தோணி பாபு, தீபா செல்வகுமார், லுட்கர்டு மரிய சூசை ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் ஷோபனா, தலைமை ஆசிரியர் பார்வதிநாதன், துணை முதல்வர் உலகநாயகி, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். போல விளையாட்டு உங்களை உயர்த்தும். முயற்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ட்ரை யுவர் பெஸ்ட். முதல் பாயிண்ட் முயற்சி. அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சிக்கான வெற்றிப்படி உங்களை தேடிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு அழகான ஒரு கதை ஒன்றை சொல்லுகிறேன். அருண் என்ற ஒரு மாணவன் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய விருப்பம் என்னவென்றால் அத்லெட்டிக்ஸில் நல்ல பெஸ்ட்டாக பண்ணணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். ஆனால் அவனுடைய உடல்நிலை, அவனுடைய ஃபிசிக்கல் பாடி போச்சரை பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து காணப்படும். இங்கே நமக்கு ஒலிம்பிக் ஆட்சி பெறர் முதலில் வாங்கிய பெண்மணி ஒரு சாதித்த ஒரு பெண்மணி. அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு கர ஓசையை நீங்கள் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய உடல் அல்லது அவருடைய நடையை பார்த்து நீங்கள் எல்லாம் நடை போட்டிருப்பீர்கள், இவள் எந்த அளவுக்கு சாதித்திருப்பாள் என்று சொல்லி. ஆனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன் வருங்காலத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியை அடைவாள் என்று. அந்த ஒரு கனவோடு தான் இந்த அருண்குமார் என்ற ஒரு மாணவனும் அத்லெட்டிக்ஸ் ஓடுகளத்தை பயன்படுத்தி முயற்சி செய்து கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். வெயிலும் பாராமல் மழையும் பாராமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அவனுடன் பயிர்கின்ற மாணவர்களோ அந்த மாணவனை இகழ்ந்து நீ எங்கே வெற்றி பெறுவ என்று சொல்லி அவனை இகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதே போன்று அதே பள்ளியில் ஒரு நாள் விளையாட்டு விழா நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் அந்த மாணவன் பங்கு பெற்றான். பங்கு பெற்று முதலிடத்தை அடையவில்லை, ஆனால் இரண்டாம் இடத்தை பிடிக்க அவனால் முடிந்தது. அந்த ஒரு வெற்றி என்பது அவன் செய்த ஒரு முயற்சிக்கு முன் உதாரணம்.
என்பதை நான் உங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கின்றேன். Activities and curriculum that encompasses all facets of learning and all facets of development for a child. So physical education is not a separate segment. It is a part and parcel of the curriculum. பாடத்திட்டத்தின் ஒரு அங்கமாக, முக்கியமான அங்கமாக உடற்கல்வி இந்த பள்ளியில் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. So, what forms the basis of physical education? The golden trio. Trio என்றால் மூன்று விஷயங்கள். The golden trio of physical education is, and what we follow is, the first is yoga and wellness. So in our school, yoga is given a separate attention. Every weekly session they do in yoga, and all the children, nobody is left out. யாரையுமே விட்டு வைப்பதில்லை. அனைத்து மாணவர்களுமே வந்து they do yoga because we feel yoga is an important essential component of self awareness and development of the mind, body and soul.